ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஃபஸ்ட் டைமாக நம்ம ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நோக்கியா ஃபோன் தான். மாடல் வந்து 3310. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. டுவெல் சிம் போட்டுக்கலாம். 2MP எல்இடி ஃப்ளாஷ் கேமரா. அதாவது ஒரு 25 நாள் உங்களால் பேட்ரி லைஃப் வச்சுக்க முடியும். ஸோ சைடு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு க்ரேஸியான இது இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ உள்ளக்க பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்லெஸ், சுத்தமாக இல்லை வெயிட்டு. ஸோ என் ஃபோனை கம்பேர் பண்ணுங்கள் எவ்வளோ எத்துக்கொண்டு இருக்கு. ஸோ ஃபோனை பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முந்தி உள்ள அதே இதைத்தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளக்க பார்த்தீங்கன்னா ஒரு வயர் ஏர்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அண்டு சார்ஜரை பாருங்கள், என் விரல் சைஸுக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு, வேறு எதுவும் இல்லை. டச்சை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணுறக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் அண்ட் இது வந்து கிளாரிட்டியை பார்க்கணும். இது நான் இந்த ஃபோனில் கூட பார்த்துருக்கில்ல. ஓகே, உங்களுக்கு பிக்சல்ஸாக தெரியுது. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் தள்ளி போயிட்டு வரேன். இதில் நான் வீடியோ எடுத்து அதை ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதில் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு எந்த இதுலேயும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் கிளாரிட்டி மட்டும் 2MP கேமரா இவ்வளோ இருக்குமான்னு எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஆடியோவும் இதில் எடுத்து அதையும் ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? இப்போ நம்ம இதை காட்டுறோம், நம்ம இதை எங்கிட்ட காட்ட முடியாதா? ஓகே, நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு இதில் என்னென்ன மோடு இருக்குதுன்னு பாருங்கள். ஃபோட்டோஸ், ஃப்ளாஷ் ஆனு, வெயிட் பண்ணுங்கள், 2 கை யூஸ் பண்ணும்போது வீடியோ கேமரா, இது பிரைட்னஸ், இமேஜ் எஃபெக்ட்ஸு, சூஸ் சீனு, பெஸ்ட்டு மோடு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் டைமர் இருக்குது, ரொம்ப நல்லது. இமேஜ் குவாலிட்டியில் எப்படி என்ன இருக்குது? ஆடம்பையால இமேஜ் குவாலிட்டியை பாருங்கள், ஹைலியே நம்ம வைப்போம், ஆனால் நம்மளுக்கு நல்லது. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணோம்னா, இதை இப்படி போர்ட்ரேட்டில் இருக்குல்ல, இதை திருப்போம்னா இந்த பட்டன் இருக்கா தெரியுதான், இந்த இது இப்படி அமுக்குனா என்ன, இப்படி வச்சு நம்ம இப்படி எடுத்துக்கலாமா வீடியோ. இப்போ திரும்ப எப்படி அப்படி கொண்டு வர்றது? என்ன போக மாட்டேங்குது, வேற போயிடு, என்னையா போக மாட்டேங்குது. இதை எப்படி போக வைக்கிறது? போகல. ஓகே, அண்டு இன்னொன்று எனக்கு இதில் என்ன பிடிச்சதுன்றவா, கேமை பற்றி மறந்துட்டேன் பார்த்தீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் வந்திருப்பீங்க, என்ன வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இப்போ விளாட தெரியாது, இருந்தாலும் உங்களுக்காண்டி கொஞ்சம் விளாண்டு காட்டுறேன். சவுண்ட்ஸ் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். 4-6 தெரிலையே. சரி, அங்கே போகணும். ஓஹோ, ஐயோ, முட்டிட்டுமா? ஓகே, லாண்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், லாண்டு காட்டுறேன். போயிரு. ஏய் அப்படி சுற்றுது. ஏய் ஓகே, நல்லா இருக்கு. ஏய், கல்லில் இடிச்சிடாதே, என்னம்மா சுற்றுது? ஓகே, நம்ம ஸ்கோரை பார்ப்போம். ஓகே, நம்ம 6 எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அப்படியே வழி வந்தது. இதை வச்சு வீடியோ பண்ணால் மறக்காமல் சொல்லுங்கள். இதோட இந்த ஃபோன் இது முடிஞ்சு. அண்டு இதை நான் ஊடாலே ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் எடுத்த வீடியோ வெளியே வச்சு தான் எடுப்பேன், கண்டிப்பாக ஆட் பண்ணியிருந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாட்டா பை பை ஃப்ரம் என்னன்னே சொல்ல இருந்திருப்ப. ஓகே, இருந்தாலும் டாட்டா பை பை, டேக் கேர் ஃப்ரம்
ஹரிஹரன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரையும் ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்கள், எந்த மாதிரி வீடியோ போடலான்னு. அந்த மாதிரி நான் போட ரெடியாக இருக்கிறேன். பை 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 பை.